ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கர்நாடகாவில் உள்ள திருக்கோயில்களை வரிசையாக தரிசனம் செய்து வருகின்றோம். அவ்வாறு செய்து வரும்பொழுது நாம் ஒரு வித்தியாசமான ஒரு கோயிலை தங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். அது ஹம்பியில் அமைந்திருக்கின்ற ஹசாரா ராமர் கோயிலாகும். ஹசாரா ராமர் கோயில் கர்நாடகாவில் உள்ள ஒரு முக்கிய கோவில். ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறிய ஆனால் அழகான வழிபாட்டு தலம் ஹம்பியின் அரசு பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது. விஜயநகர மன்னர்களின் தனி கோயிலாக இந்த கோயில் ராமாயண கதையை சித்தரிக்கும் அழகிய நினைவு சின்னங்கள் மற்றும் பேனர்களுக்காக பிரபலமானது. இது 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் விஜயநகர மன்னர் 2ஆம் தேவராயரால் கட்டப்பட்டது. மேலும் இந்த ஒரு எளிய அமைப்பாக கட்டப்பட்டது. இது ஒரு கருவறை, தூண் மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபத்தை மட்டுமே கொண்டிருந்தது. இருப்பினும் பின்னர் இது ஒரு திறந்த மண்டபம் மற்றும் அழகான தூண்களுக்காக புதுப்பிக்கப்பட்டது. கோயில்களின் வடக்கு பகுதியில் ஒரு புல்வெளி அமைந்திருக்கின்றது. மற்ற 2 பெரிய நுழைவாயில்கள் கோயில் வளாகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன. பல அம்சங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த கோயிலாக விளங்கும் இந்த கோயிலின் முதன்மை கடவுளான பகவான் ராமரை சித்தரிக்கும் பல நினைவு சின்னங்களால் அதன் பெயரை பெற்றது. கல்லில் செதுக்கப்பட்ட ராமாயண கதை சுவர்கள் உணர்த்துகின்றன. கோயிலின் வெளிப்புற சுவர்கள் ராமர் மற்றும் கிருஷ்ணரின் நினைவு சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தசரா திருவிழா பேரணியில் பங்கேற்ற குதிரைகள், யானைகள், உதவியாளர்கள், வீரர்கள் மற்றும் நடனமாடும் பெண்களின் ஊர்வலங்களையும் இந்த நினைவு சின்னங்கள் நமக்கு சித்தரிக்கின்றன. இந்தியாவில் எங்கும் காண முடியாத தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன இந்த ஹசாரா ராமர் கோயில். விஜயநகர சிற்பத்தின் அற்புதமான கைவினைத்திறனுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த கோயில் மிகவும் சிறப்பாக இருந்த போதிலும் நமக்கு ஒரு உள்ளார்ந்த வருத்தத்தை அளிக்கின்றது. என்னவென்றால், இவ்வளவு பெயர் பெற்ற இந்த திருக்கோயிலில் அர்ச்சாவதார மூர்த்தியாக ராமர் என்கின்ற கடவுள் உள்ளே இல்லை. கருவறையில் எந்த தெய்வமும் இல்லை. அதனால் வழிபாட்டு முறையும் இங்கே இல்லை. இதனை ஒரு நினைவு சின்னமாகத்தான் கர்நாடகா தொல்பொருள் ஆராய்ச்சியும் மற்றும் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் இதனை பராமரித்து வருகின்றது. இந்த கோயிலுக்கு செல்வதற்கு கால நேரம் எதுவும் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் தரிசனம் செய்யலாம். உள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதிக்கப்படுகின்றது. இங்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாததால், ஆனால் உள்ளே சென்றால் நம்முடைய மனதை கவர்வதாக இங்குள்ள சிற்பங்களும் சுவர் சிற்பங்கள் நம்மை கண்கவர்கின்றன. வாருங்கள் நண்பர்களே, இந்த சிற்பங்களை தங்களை காண அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜகமேலே ஹே ஜகமேலே ಪರಮಾತ್ಮ ಎವರಿತೋ ಮೊರಲಿಡುವುದು ಓ ಜಗಮೇಲೆ ಪರಮಾತ್ಮ ಎವರಿತೋ ನೀ ಮೊರಲಿಡುವುದು ವಗಜೋ ಪರ್ಕು ತಾಳನು ನನ್ನೇಲು ಕೋರ ತ್ಯಾಗರಾಜನೂತನಿ ನಗುಮೋ తెలిసి నన్ను ప్రోవరాద శ్రీ రఘువరని నగుమోగనలేని నిసరి గరి సని స పాపమణి పగమ గరి స నిసరి గరి సని స పాపమణి
இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.